முதல் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடியது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தியானத்தை பற்றி நாம சிந்திக்க இருக்கிறோம். ஆன்ம சாந்தி தவம் இல்லையா? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு தவங்களையும் நாம முறையாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அதை கற்றுக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அதை ட்ரைனிங்கும் பண்றோம் இல்லையா? இப்ப பித்ருக்கள் தவம் உங்களுக்கு நல்லா ஒரு தெளிவான ஒரு புரிதலோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த அளவுக்கு புரிதலோட இருப்போமான்னு சொல்ல முடியாது. பொதுவா எல்லாருக்கும் கம்பேர் பண்றப்ப அப்போ அன்பர்களே, இப்போ ஒரு தியானம் நம்ம இதை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நல்லதுதான். பட் அதை முறையா முழுமையா செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம அந்த தியானத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஆனா இப்ப நிறைய பேருக்கு தியானம் நிறைய தெரியும். பட் அதைய செய்து அதனுடைய பலனை அனுபவிச்சவங்க அப்படின்னா ரொம்ப குறைவுதான். நமக்கு இப்பவே நிறைய தியானங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். பேசிக்கா மகரிஷி கொடுத்த 9 தியானங்கள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 10 தியானங்கள் பற்றி கத்துருக்கிறோம். சரிங்களா? அப்போ சில தியானங்கள் நம்ம ரெகுலரா பண்ணணும். சில தியானங்களை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்ப பண்ணணும். சரிங்களா? அதுல இந்த பித்ருக்கள் தவம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் மாதத்திற்கு ஒரு நாள் பண்ணுனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேலேயும் பண்ணலாம். அதுல அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த புரிதல் தான் அந்த ஞானம். சரிங்களா? அதுல நம்மளோட மனதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சங்கல்பங்கள், அது நம்ம வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு இல்லையா? அது எல்லாமே அந்த இடம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். அதே போல இந்த ஆன்ம சாந்தி தவம் அப்படிங்கிறது நம்ம மாதத்துல ஒரு முறை பண்ணலாம். சரிங்களா? சரி, இந்த ஆன்ம சாந்தி தவம்னா என்ன? இதனோட பர்பஸ் என்ன? எதுக்காக இதை மகரிஷி வடிவமைச்சு கொடுத்தாங்க? இது நம்ம எப்படி செய்யணும்? சரிங்களா? அதையே நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். அதாவது இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயிரைத்தான் நம்ம ஆத்மா என்று சொல்றோம். உயிர்ல 3 பகுதி இருக்கு. ஒன்று அதனுடைய மையமாக இருக்கிற மெய்ப்பொருள் இறைநிலை அதில் இருக்கு. அதை சுற்றி காந்த திணிவு பெற்ற உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் தன்மை இருக்கு. அந்த காந்த ஆற்றல் விரிந்து அலையாக செயல்படுகிறது. இந்த 3 தன்மை இருக்கு. இப்ப என்ன பண்ணுது பாருங்க. இப்ப இந்த உயிர், அது மையத்தில் இருக்கிற அறிவு இல்லையா? அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. அது எம்டி, சுத்தவெளி. அதை சுற்றி இருக்கிற காந்த திணிவு பெற்ற அந்த தன்மையை தான் நம்ம விண் என்று சொல்றோம். இறை துகளுடைய தொகுப்பை விண் என்று சொல்றோம். காந்த களத்தினுடைய திணிவு பெற்ற அதிலிருந்து அது சுழலும் போது அந்த அலை அப்படியே வெளியே செல்கிறது. அந்த அலை நாம் பேசும்போது, பார்க்கும்போது, நுகரும் போது, கேட்கும் போது, ஸ்பரிசத்துல உணரும் போது என்ன பண்ணுது? பிறவற்றை உணர்ந்து அந்த அலை வெளியே போய், அதாவது அந்த அலை என்னுடைய கண்ணின் வழியாக வெளியே போகுது. இப்ப இந்த வீடியோவை பார்க்குது. அது அங்க பட்டு திரும்பி என் கண்ணுக்கே வருது. உள்ள இந்த வடிவம்னு அது காமிக்குது. அந்த அலை உள்ள சென்று அந்த உயிர்ல போய் பதியுது, கருமையத்துல பதியுது. இப்ப இந்த அறிவு தான் காந்த ஆற்றலாக, உயிராக, அலையாகவும் இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த அறிவு இதை பயன்படுத்தி அந்த விஷயத்தை வாங்கி அந்த உயிரில பதிய வைத்துக் கொள்கிறது. அப்ப ஆத்மான உயிர்ல என்ன நடக்குது? பதிவுகள் நடக்கிறது. அப்ப நம்ம பார்க்கறது, கேட்கறது, செய்யறது, சொல்றது, நினைக்கிறது எல்லாமே அந்த உயிர்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. இதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கறது, கேட்கறது ரெக்கார்ட் ஆகும்போது நம்ம ஆசைப்படுவதும் அதுல போய் ரெக்கார்ட் ஆகுது. நல்லது கெட்டது ரெக்கார்ட் ஆகுது. கூடவே நம்முடைய ஆசா பாஷங்கள் எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகும். நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுச்சு.
அந்த ஆத்மா அதுல வாங்கி ரெக்கார்ட் பண்ணிக்குது. சரிங்களா? இப்படி ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவனுடைய இறுதி காலம் வரைக்கும் நிறைய விஷயம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நினைக்கிறோம், சொல்றோம், செய்யறோம், உணர்றோம், சிந்திக்கிறோம். எல்லாத்தையுமே இந்த ஆத்மால ரெக்கார்டு நடந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஆத்மா இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆத்மால இந்த பிறவியில பெற்ற பதிவுகளோட இன்னும் பல்வேறு பிறவியில பெற்ற பதிவுகளை தாங்கி இந்த ஆத்மா வருது. சரி, பெற்றேன் பல்பிறவி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி பல்வேறு பிறவிகளை பெற்று அதில் ஏற்பட்ட அத்தனை கர்மாவையும் தாங்கிட்டு இந்த ஆத்மா வருது. அது நம்ம அம்மா அப்பா வரைக்கும் பெற்ற எல்லா பதிவையும் பேஸா வச்சுக்கிட்டு இந்த ஆத்மா செயல்ல இறங்குது. ஆன்மா காமிய வயப்பட்டு, ஆசை வயப்பட்டு, இச்சை வயப்பட்டு செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கிறது ஆகாமிய கர்மா என்று சொல்றோம். இந்த ஆன்மா இந்த பிறவியில இதுவரைக்கும் செய்த கர்ம வினைகள், 3 வயதிலிருந்து இந்த வரைக்கும் செய்த வினைகளை பிராரப்த கர்மம் என்றும், அதற்கு முன் ஜென்மத்தில் அது பெற்ற பதிவுகளை சஞ்சித கர்மம் என்றும் நம்ம சொல்றோம். அப்ப இந்த 3 விதமான கர்ம வினைகளை நம்ம பிரிச்சிருக்கோங்க நம் முன்னோர்கள். அப்ப இந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்குது? இந்த கர்ம வினைகளை எல்லாம் விடுத்து தூய்மை அடைவதற்காக வந்திருக்கு. ஆக்சுவலா அது தூய்மையானதுதான் இயல்புல. பட் அது வந்த வழியில அதுல நிறைய கழிவுகள் சேர்ந்து விட்டது இல்லையா? இப்ப மழை நீர் பெய்யுது, எப்படி இருக்குது? தெளிவா ஃப்ரெஷ்ஷா அற்புதமான நீரா பொழியுது, தூய்மையா இருக்குது. பட் அது அப்படியே ஓடுது. ஓடும்போது கற்கள், மண்ணு, புல்லு எல்லா இதுலயும் ஓடுது. அது ஓடும்போது அதனுடைய தன்மையை தன்னோடு இணைத்து கொண்டே ஓடுது. அது அதனுடைய இயல்பு. செம்மண்ல ஓடுறப்ப செந்நிறத்துல ஓடுது. சரிதானுங்களா? இப்படி ஒரு மூலிகைக்குள்ள போறப்ப அதனுடைய தன்மை எடுத்துக்குது. இதே ஒரு டிச்சுக்குள்ள அது போறப்ப டிச்சோடைய தன்மை எடுத்துக்கொள்கிறது. அப்ப அந்த மண்ணு பாதை போற வழியில் இருக்கிற எல்லா தன்மையும் அந்த ஆறு நீர் தன்னோட எடுத்துக்கொள்ளுது. இப்ப கடைசி எங்க போய் சேருது? கடல்ல போய் கலக்குது. இப்ப கடல்ல கலந்த உடனேயும் கடல் மிக பிரம்மாண்டமானது இல்லையா? அதுக்கு இந்த தூய்மையற்ற தன்மைங்கிறது பெரிய விஷயம் அல்ல. கடல் எவ்வளவு கோடிக்கணக்கான கோடி லிட்டர் தண்ணி இருக்கு. அதுல இதுல 1,00,000 ஒரு கோடி 2 கோடி லிட்டர் தண்ணிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. சரிங்களா? அப்ப அது கூட கலக்கும் போது இயற்கை அந்த இடத்துல என்ன பண்ணிக்குது? தூய்மை செய்கிறது. இயற்கையோட பணியே என்ன? மக்கி அதில் இருக்கிற விஷயத்தை மாற்றி அமைத்து அதைய நல்லதாக மாற்றுவது இயற்கையோட விஷயம் இல்லையா? அது நீர் பண்ணுது, நிலமும் பண்ணுது, பஞ்சபூத சக்திகள் அதை பண்ணுது. அப்ப அது தண்ணி அதுக்குள்ள போய் இணையுது. இணைஞ்சோன்னையும் மறுபடியும் சூரிய ஒளி படுது. அது கழிவுகள் எல்லாம் விட்டுட்டு தூய நீராக நீராவியா அப்படியே மேல போய் மேகங்களாகி எகைன் மறுபடியும் தூய மழையாக பொழிகிறது. அது போல நாம இறைவன்ல இருந்து தூய்மையா தான் வந்தோம். வந்த வழியில நம்ம நிறைய பதிவுகளை பெற்றிருக்கிறோம். விலங்குகளாக 5 அறிவு வரைக்கும் வந்ததுல நிறைய தவறுகளை செய்து பிறருக்கோ தனக்கோ துன்பத்தை கொடுத்து நிறைய பதிவுகளை நம்ம வாங்கியிருக்கோம். இப்ப அந்த பதிவுகள் எல்லாம் நமக்கு களங்கமாக இருக்கிறது. இறைவன் கூற்றல் மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை இட் இஸ் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்னு மகிழ்ச்சி ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. மனிதன் மைனஸ் மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை இட் இஸ் ஈக்குவல் டு இறைவன். சரிங்களா? அப்ப இறைவனுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த பதிவுகள் தான். நம்ம இறைவனோட அந்த பதிவுகள் சேர்ந்த போது மனுஷனா வந்துட்டோம். நம்ம கிட்ட இருந்து இந்த பதிவுகள் கழிக்கும் போது நம்ம இறைவனா மாறி. சரிங்களா? அப்ப இந்த பதிவுகளை கழிப்பதற்கு தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். அப்ப பிறந்ததுல இருந்து நம்ம பதிவுகளை கழிப்பதற்கான செயல்ல ஈடுபட்டிருக்கணும். கடைசிக்கு இனிமேல் பதிவுகளை சேர்த்தாத செயலையாவது ஈடுபட்டிருக்கணும். ஆனா இதை பற்றி நமக்கு யாரும் விளக்கம் கொடுக்காததால நாம் எப்பொழுதும் போல விலங்கினத்தினுடைய பண்புல நடந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒண்ணு நம்ம பதிவையும் கழிக்கல, புதுசா சேர்த்துறதையும் நிறுத்தல. மாறாக புதிய கர்மாவை நிறைய தன்னையோ பிறரையோ துன்பப்படுத்தி கர்மாவை சேர்த்திட்டே வந்துட்டோம். இதுல தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம ஆன்மால பதிவுல இருக்குது.
அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறாம இந்த ஆன்மா நிறைவாகாது. தேவையில்லாத ஆசைகள், அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம இந்த ஆன்மா நிறைவாகாது. தேவையில்லாத கோபதாபங்கள், கவலைகள், வெறுப்பு, வஞ்சம் போன்ற உணர்வுகள் எல்லாம் இந்த ஆத்மாவை அப்படியே ஒரு பாறாங்கலை பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. இப்ப இந்த பிறவி எதற்காகனா இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னா விடணும். நம்ம யோகா முழுக்க இதுக்காகத்தான். ஒன் பை ஒன்னா தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டோம், தேவையில்லாத ஆசைகளை எல்லாம் விட்டுட்டோம். யார் மேலே எனக்கு கோபம் இல்லை, எதற்காகவும் நான் கவலைப்படுறதில்லை, நான் யார் என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த பதிவுல இருந்து விடுபடுவதற்கு யாருக்கும் துன்பம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். இப்ப நம்ம இந்த பயிற்சி கூட நீங்க இவ்வளவு தூரம் எல்லாரும் சேர்த்தணும்னு ஏன் சொல்றோம்? நல்லது செய்யறதுக்கான ஒரு விஷயம் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில படுற துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இப்பிறவிலேயோ முற்பிறவிலேயோ ஏதோ தவறுகளை செய்திருக்கிறோம். இல்லை என்று சொல்ல முடியாது. நெருப்பு இல்லாமல் புகையாது. புகையுதுன்னா ஒரு நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நெருப்பு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், தெரியாத மாதிரி இருக்கலாம். பட் புகை வருதுனாவே நெருப்பு இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் தான். அப்ப என் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருதுனாலே எனக்கு ஏதோ பாவம் இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம். அப்ப அந்த பாவத்தை கழிப்பதற்கு நம்ம செயல்ல ஈடுபடணும். அதுதான் ஈகை என்ற அளவிலே பிறருடைய துன்பத்தை போக்குற தன்மையில நம்ம செயல்படணுங்கிறத மகான்கள் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி அந்த செயல்பாடுகளிலே நாம் ஈடுபடும் போது நம்முடைய கர்ம வினைகள் ஆட்டோமேட்டிக்கா கழியறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கர்ம வினைகள் கழிய 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 இந்த ஆன்மா அப்படியே தூய்மையா இருக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப ஆன்மா தன்மை 0% தூய்மை நிலையில இருக்கு, 100% மாசுவா இருக்குது. இது நம்ம சேவை செய்ய செய்ய, பயிற்சி செய்ய செய்ய இது 1%, 2%, 3% அது மாறக்க ஆரம்பிக்குது ஆன்மா தூய்மை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல 100% ஆகும்போதுதான் அவர்களை மகான்கள் என்று சொல்றோம், ஞானிகள் என்று சொல்றோம். இப்ப நம்ம அந்த தூய்மை பணியில போயிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இதுல ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு தெளிவா செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல பிறருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ, பிறரை இந்த துன்பத்திலிருந்து மீட்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவங்க ஆன்மால இருந்து பாவப்பதிவுகள் எல்லாம் கழியறக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க முழுமையா கழிக்கும் போது அவங்க ஞானியாக மலர்ச்சி பெறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் இந்த பிறவிலேயே சாத்தியம். அவ்வளவு வாய்ப்பை மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம அந்த ஆன்மா இங்க எடுத்து இந்த பிறவி எடுத்து அந்த பயணத்தில் நடந்துட்டு இருக்கு. இதுல சில ஆன்மாக்கள் தான் எதுக்கு வந்தோன்னே தெரியறது இல்லை. ஏன்னா அதை பற்றி விளக்கம் யாரும் போதிக்கிறது இல்லை இல்லையா? நாம இதுல ஆன்மீகத்துல இவ்வளவு தூரம் வந்தங்காட்டி தான் நம்ம ஆன்மா நம்ம இதுக்கு தான் வந்திருக்கிறோம், இப்படி பதிவுகள் எல்லாம் நடக்குது, இப்படி செஞ்சு அது தூய்மையாயிரும், அப்ப இதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஜஸ்ட் தெரியுது, பண்றோமா இல்லையோ. பட் நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, வர்றாங்க, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஆசைகள், கோபதாபங்கள், தீய குணங்கள் எல்லாத்திலையும் சிக்கிறாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்களோட இறப்பு நிகழுது அப்படின்னா அந்த ஆன்மா பல்வேறு ஏக்கங்களோடு இருக்கும். அது நிறைவுக்கு ஆகாது. உங்களுக்கு நான் முன்னாடி ஒரு வகுப்பு எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, உயிரினுடைய நிலை. இந்த உடல் உயிர் இந்த ரெண்டினுடைய இணைப்பு ஒரு நாள் கண்டிப்பா பிரியும். ஜீவசமாதி இல்லாம மற்ற எல்லாருக்குமே பிரியும். அது பிரியும் போது உடல் மண்ணுக்குள்ள போயிரும், உயிர் விண்ணுக்கு போறதுக்கு எத்தனிக்கும். ஏன்னா இந்த உயிர் தூய்மையா இருந்ததுன்னா அப்படியே சரசர சரசர சரன்னு எங்க போயிரும், சக்தி களம் தாண்டி போயிரும், அது சிவகலத்துக்கே போயிரும். முழு தூய்மையா இருந்ததுன்னா சிவகலத்தோட மெர்ஜ் ஆயிரும். சரிங்களா? அது நம்ம அந்த சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம்னு ஒரு 4 ஸ்டேஜ்ல போகும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஆன்மாவுடைய பதிவுகளை பொறுத்து. இந்த ஆன்மால நிறைய பதிவுகள் இருந்தா நாம இந்த பூமியிலேயே தான் சுத்திட்டு இருக்கணும். சரிங்களா? இந்த பூமியை விட்டு இந்த ஆன்மா வெளியே போகாது. ஏன்னா அவ்வளவு பதிவுகள் கர்மா இருக்குது, தாய் இழுத்து பிடிச்சிருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் பதிவுகள் கம்மியா இருக்குது அப்படின்னா அது இந்த பூமியினுடைய களத்தை விட்டு மேலே செல்றதுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய பதிவுகள் மட்டுமே இருக்குது அப்படின்னா
இன்னும் அந்த இப்ப பூமி, அப்புறம் சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தை கடந்து போகும் அந்த ஆன்மா. அப்ப இந்த பிரபஞ்சம் அளவுக்கு அந்த ஆன்மா போய் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரபஞ்சத்தோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூய கர்மா, நல்ல கர்மா மட்டுமே இருக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா, நல்லதை மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். மகான்கள் எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு இல்ல, நான் மெர்ஜ் ஆகணும்னா அந்த ஆன்மா சுத்த வெளியா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப மகான்கள் எல்லாம் இருக்கிற ஸ்டேட் வந்து பிரபஞ்சம். பிரபஞ்சத்தினோட ஹையர் லெவல்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் எந்த உயிரெல்லாம் இந்த ஆன்மீகத்துல உயரணும்னு நினைக்குதோ அவங்களெல்லாம் கை தூக்கி விடுவதற்காக நிறைய மகான்கள் இருக்காங்க. அவங்கதான் அந்த ரிஷி முகூர்த்தத்துல அவங்களோட ஆன்ம சக்தி தான் நமக்கு சப்போர்ட் பண்றது. அது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அந்த ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆகலாம். இப்ப ஜூம்ல நீங்க எப்படி இந்த இந்த மொபைல்ல இருந்து வேர்ல்டுல எங்க வேணாலும் இப்ப கனெக்ட் ஆகலாம். நம்பர் ஐடி கரெக்டா போட்டா சரி. இப்ப நம்ம மகான்களுக்கு அப்படி கூட இல்லை. நீங்க உட்கார்ந்து ஜீசஸ் நினைச்சீங்கன்னா அவர் கனெக்ட் ஆயிடுவார். உணர்வு பூர்வமா மனசுல நினைச்சீங்கன்னா போதும். உங்க உணர்வுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதே ஆத்மா தான். இந்த ஆத்மா தான் எல்லாமாவும் இருக்கு. ஜீசஸ் கூட கனெக்ட் ஆயிரும். நபிகள் கூட கனெக்ட் ஆயிரும். புத்தர் கூட கனெக்ட் ஆயிரும். மகான்கள் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிரும். அவங்க சித்தர்கள் நம்மளை அப்லிஃப்ட் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. சரி, இதெல்லாம் தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க? சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும். அப்படிதானே செத்து போறோம். வீணா போகுது இந்த வாழ்க்கை. பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். சரிதானுங்களா? அப்ப மக்கள் எல்லாம் வேடிக்கையாக தன்னோட வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மா தூய்மை அடையாம போயிருது. இன்னும் ஆன்மால நிறைய பதிவுகளையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஆன்மா இந்த பூமியிலேயே அலைஞ்சிட்டே கிடக்கு. அப்ப இந்த ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கொடுக்கணும். சரிங்களா? இது மகான்களால பண்ண முடியும். மகான்கள் நினைச்சா எந்த ஆன்மாவுக்கு வேணா சாந்தி நிலையை கொடுக்க முடியும். சரிங்களா? ஆனா மகரிஷி அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா பொதுவா ஒரு ப்ராசஸ நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த ஆன்மா இறந்துட்டாங்க அவங்க. சரிங்களா? அது ஒரு வயதாகி இயற்கை மரணமா நிகழ்ந்திருந்தது அப்படின்னா அதுக்கு பெருசா ஆன்ம சாந்தி தேவையில்லை. நல்ல ஏஜ் ஆகி ஒரு 80 வயசு 90 வயசு ஆகி நல்லா வாழ்ந்து ஒரு புரிதலோட இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு இந்த உலகத்தின் மேல எந்த ஆசாபாசம் இருக்காது. தீய எண்ணங்கள் இருக்காது. பெருசா ஆசைகள் பெருசா இருக்காது. எல்லாமே ஆண்டு அனுபவிச்சாச்சு. 80 வருஷம் அந்த பூமியில வாழ்ந்தாச்சு. போர் அடிச்சிடும். நம்ம கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலே போர் அடிக்கும். இப்பவே நமக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை போர் அடிக்குது இல்லை? என்னடா வாழ்க்கை, ஒரே மாதிரி செக்கு மாடு மாதிரி ஓடிட்டே இருக்கு. அப்ப அந்த 80 வருஷம் 90 வருஷமெல்லாம் வாழ்ந்துட்டா வாழ்க்கையே போதுன்னு ஆகி போயிடும். சரி போதுண்டா, எத்தனை நாளைக்கு தான் இதே சோத்தை தின்னுதுன்னு எந்திரிச்சு எந்திரிச்சு இதே பொழப்பா இருக்கு, போதும்னு ஆயிரும். அந்த நிலையில அவங்களுக்கு ஒரு இறப்பு தழுவும் போது அந்த ஆன்மால பெரிய ஆசாபாசங்கள் இருக்காது, வெறுப்புகள் இருக்காது. அந்த ஆன்மா அப்படியே மேல போய் மெர்ஜ் ஆயிரும். பட் அது இல்லாத இருக்கிற ஆன்மாக்கள் என்ன ஆகும்னா இந்த பூமியில இருக்கும். இப்ப இந்த ஆன்மாவுக்கு நாம் ஒரு சப்போர்ட் பண்றோம். சரிங்களா? நம்ம எல்லாருமே ஆன்மா தானே. இப்ப இந்த இந்த தவம் பண்றப்போ ஒரு 10 பேராவது ஆசிரியர் பயிற்சி பெற்றவங்க இருக்கணும். துரியாதீத தவம் கற்றவர்கள் இருக்கணும். துரியாதீத தவம் கற்றவர்கள் ஒரு 10 பேராவது இருக்கணும். இப்ப அவங்க 10 பேர் உட்காந்து நல்லா துரியாதீத தவம் பண்றதுக்கு தொடங்கி இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நம்ம வீட்லயோ அல்லது தெரிஞ்சவங்களோ அல்லது நண்பரோட வீட்லயோ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்ம சக்தி 16 நாளைக்கு அந்த வீட்டுலதான் இருக்கும். கன்ஃபார்மா வீட்டுலதான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த வீடு அந்த அதை சார்ந்து இருக்கிற நபர்கள் அதுக்குள்ளேயே தான் அது சுழன்று கொண்டே இருக்கும் அந்த ஆத்ம சக்தி. அதனால 16 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு அந்த இறந்தவங்க வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக அடுப்பு கூட பத்த வைக்க கூடாது, நீ அமைதியே இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஆன்ம சக்தி இந்த உடல்ல வந்து மெர்ஜ் ஆகும். யார் உடல்ல? அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்கு ஒத்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க எல்லாரும் கூட அது வந்து மெர்ஜ் ஆகும். அது மெர்ஜ் ஆகிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற, வரும்னு சொல்லல. கொஞ்சம் ஒரு எனர்ஜி வந்து ஏறும்போது புதுசா வரும்போது இவங்க உடல் ரீதியா மன ரீதியா நிறைய மாற்றம் ஏற்படும். நீங்க பாருங்க, அம்மா அப்பா குழந்தைங்க யாராவது தவறும் போது
அவங்களோட நெருங்கிய சொந்தத்துக்கு அம்மா குழந்தை இறந்ததுன்னா அம்மாக்கோ அப்பாக்கோ, இல்ல அம்மா அப்பா இருந்தா குழந்தைக்கோ ஒரு உடல் ரீதியா மன ரீதியா ஒரு மாற்றம் நிகழும். கொஞ்சம் டிஃபரன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஏன் ஒரு சிலர் அவங்கள மாதிரியே நடந்துக்கிறது கூட ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னா அந்த சக்தி இவங்களோட வந்து இணையறது தான். அது தப்பு கிடையாது. சரிங்களா? அது இயற்கை, நேச்சர். ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து வந்த இப்ப என்கிட்ட இருக்கிற ஆன்ம சக்தி எங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்ததுதான். 2மே ஒரு 99.9999% ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இணையறது ஈஸி அவங்களுக்கு. இந்த ஜென்மத்துல அவங்க நினைச்சது கொஞ்சம் சின்ன விஷயங்கள் தான். அது என்னோட ஆன்மா கூட இணையறது ஈஸி. நான் மொத்தமா அவங்கள விட வேற மாதிரி ஒரு மனோநிலையில இருந்தேன்னா என் கூட இணையாது. சரிங்களா? அப்போ எனக்கு யார் நல்ல தன்மை இருக்கோ அவங்களோட இணைஞ்சு அந்த பதிவுகளை கழிக்கும். பட் நாம ஒரு 48 நாளுக்குள்ள அந்த ஆன்மாக்கு வீரியம் இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க இறந்து 48 நாளுக்குள்ள இந்த ஆன்ம சாந்தி தவம் பண்ணணும். ஒரு 10 பேர். நீங்க எந்த இடத்துல வேணா உட்கார்ந்துக்கலாம். ஆன்லைன்லயும் பண்ணலாம். நல்ல தவம் பண்ணணும். ஆக்னை, துரியம் வரைக்கும் நல்லா தவம் பண்ணிட்டு, துரியத்திலிருந்து துவாதசாங்க நம்ம போறோம்ல, இங்க இருந்து ஒரு அடி உயர்ந்து நிக்கிறோம். இப்பவே நம்ம பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆயிட்டோம். சரிங்களா? இப்ப அந்த ஆத்ம சக்தி இங்க தான் இருக்கும். இப்ப அந்த ஆத்ம சக்திய நம்மளோட இணைச்சு கொள்றோம் அப்படின்னு நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்தீங்கன்னா, அந்த ஆத்ம சக்தி உங்களோட இணைந்து கொள்ளும். சும்மா சங்கல்பம் தான். உங்க மனதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க சொன்னா அந்த ஆத்ம சக்தி இணைஞ்சுக்கும். சரிங்களா? இல்ல அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு பெரிய வலை. நாம ஒரு 10 பேர் உட்கார்ந்திருக்கோம்னா, நம்ம 10 பேர் அளவுக்கு ஒரு பெரிய வலை. சரிங்களா? அந்த வலை மேல அந்த ஆத்ம சக்தி அப்படியே இருக்கிற மாரி நெனச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப இங்கிருந்து அப்படியே நினைவுகள் மூலமாக அந்த சக்தி அப்படியே மேல அந்த வலைய அப்படியே மேல தூக்கிட்டு போறோம். எங்க சந்திரனுக்கு போறோம். சரிங்களா? இன்னும் அப்படியே மேல 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 போறோம். சூரியனுக்கு போறோம். இன்னும் இப்ப அது மேல அந்த ஆத்ம சக்தி இருக்குது. அந்த ஆத்மாவ அப்படியே தூக்கிட்டு போறோம். அப்படியே தூக்கிட்டு போறோம். அப்படியே தூக்கிட்டு போறோம். சரிங்களா? கைய பிடிச்சுட்டும் போலாம். உங்க ஃபீல் எப்படி நல்லா இருக்கோ அப்படி போலாம். அந்த ஆத்ம சக்தி அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. அப்படியே மேல கொண்டு போறீங்க. அதுக்கு உருவம் இல்ல. அது அருவு நிலையில இருக்குது. அப்படியே இன்னும் மேல போறோம். இன்னும் மேல போறோம். அப்படியே பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு நிக்கிறோம். இப்ப அந்த ஆத்ம சக்திய அந்த பிரபஞ்சத்தோட கலக்கப்படணும். ஆத்ம சக்தி பிரபஞ்சத்தோட கலந்து கொள்ளட்டும் அப்படின்னா அது கலந்து கொள்ளும். சரிங்களா? அப்ப அது இங்கிருந்து அந்த சக்தி இங்கிருந்து அங்க போ முடியாம தவிக்குது. அப்ப அந்த சக்திக்கு நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இங்கிருந்து அங்க கொண்டு போய் விட்டுட்டு, அந்த ஆத்ம சக்தி அந்த பிரபஞ்சத்தோட அப்படியே கலந்துரும். சரிங்களா? பிரபஞ்சத்தோட கலந்து நின்னு அந்த ஆத்ம சக்தி எல்லா உயிர்களுக்கும் நல்லதே செய்யட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு, நாம இப்ப சக்தி களத்துல இருக்கிறோமா, கொஞ்ச நேரம் அந்த ஆத்ம சக்தி அங்க கலக்க விட்டுட்டு, அங்கிருந்து அப்படியே நம்ம சிவகளம் போயிடுறோம். அந்த ஆத்ம சக்தி அங்க விட்டுட்டு, சரி ஒருத்தர் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு, நீங்க அதுக்கப்புறம் விரிஞ்சு விரிஞ்சு அப்படியே போய் எங்க போனோம்? சிவகளத்துக்கு போயிடுறோம். சுத்த வெளிக்கு போயிடுறோம். மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எப்படி இருக்குது? சுத்தமா இருக்குது. அங்க எந்த பதிவும் கிடையாது. இப்ப அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க முற்றிலுமாக தூய்மையாக்கப்படுவீங்க. அதுவும் குறிப்பா ஒரு ஆன்மாவ உயர்த்தி கொண்டு போறப்ப, உங்களோட தூய்மை இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த இறையாற்றலோட சிறிது நேரம் தவம் பண்ணி, நம்மகிட்ட ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் அதையும் நீக்கிட்டு, சரிங்களா? ஒரு பொருள எடுத்துட்டு போறோம்னா, அதனோட வாசனை நம்ம கையில ஆகுதுல்ல. அந்த மாரி இதனுடைய ஏதாவது வாசனைகள் நம்ம மேல இருந்தா கூட, அதையும் அந்த சுத்த வெளியில என்ன பண்றோம்? டோட்டலா கிளீன் பண்ணிக்கிறோம். பியூரா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, அப்ப அங்கிருந்து அப்படியே நேரா எங்க வரணும்னா துரியத்துக்கு வர்றோம். அங்க சுத்த வெளியிலிருந்து நேரா எங்க வந்துர்றோம்னா துரியத்துக்கு வந்துர்றோம். சரிங்களா? துரியத்துல கொஞ்ச நேரம் தவம் பண்ணி, எப்பொழுதும் போல தவத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். ஆன்ம சாந்தி தவம் இவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, பாவனை தான் ரொம்ப ரொம்ப பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை எய்துதற்கு. இறைவனை உணரணுங்கிறதுக்கு பாவனையே போதுங்கிறாரு பாரதியார். இப்ப நம்ம பாவனை தான் செய்யறோம். இது கற்பனை அல்ல. இட் இஸ் நாட் இமேஜினேஷன். சரியானுங்களா? இது முழுக்க முழுக்க பாவித்தல், ஃபீல், உணர்தல்.
எப்படி ஒரு எலுமிச்சங்காய் இப்படி வாயில் அப்படியே புழிஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா ஃபீல் பண்ணா ஊறுது இல்ல, அந்த மாதிரி இதை நம்ம ஃபீல் பண்றோம். அந்த ஆத்ம சக்திக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். அப்ப அந்த அந்த நபரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவரோட அருமை பெருமை எல்லாம் தெரியும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த தியானம் நடத்துறப்ப இது வந்து பொதுவா இந்த தியானத்தினுடைய முறையில பொதுவா வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நபர் யாரு அப்படிங்கிறது அவங்களோட போட்டோவை பார்த்துக்கணும். புதுசா பண்ண போறவங்க நீங்க வேற யாராச்சும் ஆன்ம சாந்தி தவம் பண்ணா பண்ணலாம். யாருக்கு வேணா நீங்க ஆன்ம சாந்தி தவம் பண்ணலாம். துரியாதீன் தெரிஞ்சவங்க எல்லாரும் பண்ணலாம். கொஞ்சம் ரெகுலரா தவம் பண்றவங்களா இருந்தா ரொம்ப நல்லது. நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய சர்வீஸும் கூட, சேவையும் கூட. நீங்க யாருக்கெல்லாம் ஆன்ம சாந்தி தவம் பண்ணணும்னு சொல்றாங்களோ தயவு செஞ்சு போய் பண்ணி கொடுங்க. அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? இது வந்து எனக்கு அது ஏதாவது ஆயிருமோ இது அப்படியெல்லாம் எந்த விஷயம் மகரிஷியோட பயிற்சியில இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தா மகிழ்ச்சி கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதனால நீங்க பயப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. நாம அங்க போறோம், ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவாங்க. நேரங்காலமெல்லாம் இதுல ஹோரையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரம் வேணா பண்ணலாம். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இருந்தா போதும். சரிங்களா? முன்னாடி அவங்களோட போட்டோ வச்சிருப்ப எல்லாரும் தியான நிலையில உட்காந்துக்கிறோம். அவங்கள பற்றிய சில குறிப்புகளை நம்ம முதல்ல சொல்லணும். அவங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் யாரோ ஒருத்தர் இவங்க வந்து இந்த மாதிரி வாழ்ந்தாங்க, இவ்வளவு தூரம் நல்லது பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தன்மை கொண்டவங்க அப்படின்னு ஒரு 2, 3 பேர் ஷேர் பண்ணலாம். அல்லது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கூட ஷேர் பண்ணலாம். அப்ப அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு மனோநிலை நமக்கு வரும். ஓ, இந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர், அற்புதமான ஒரு மனிதர் தவறியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆன்ம சாந்தி தவம் பண்றதுக்கு வந்திருக்கோம்னு மத்தவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட நிலை உயர்வு வரும். சரி, அதுக்கப்புறம் இது சொல்லிட்டு இது எப்படி நம்ம தவம் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு, தவம் தெரிஞ்சவங்க எங்க கூட வாங்க, இல்லாட்டி நீங்க அமைதியா அவங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கறத மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப நம்ம அதுக்கப்புறம் தவம் தொடங்குறோம். எப்பவும் போல எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு ஆக்ஞை துரியம் துவாதசாங்கம் போறோம். அந்த ஆத்ம சக்தி நம்மளோட இணைச்சுக்கிறோம். அப்படியே மேல 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 கூட்டிட்டு போறீங்க. அப்படியே அந்த பிரபஞ்ச களத்துல போய் கரைச்சு விட்டுறீங்க. அந்த ஆன்மா அப்படியே பிரபஞ்ச களத்துல தன்னோட கர்ம வினைகள் எல்லாம் கழிச்சுட்டு அப்படியே விரிஞ்சு போகும். சரிங்களா? அந்த ஆன்மாவை அந்த பிரபஞ்ச களத்துல விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? சுத்த வெளிக்கு போறீங்க. நம்மளை ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றோம். இறைவனுடைய ஆற்றலை நம்ம வாங்கிக்கிறோம். நீங்க இப்ப செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கிறதால அந்த இறை ஆற்றல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களை ஆற்றல் படுத்துறதுலயும் சரி, நம்மளை தூய்மைப்படுத்துறதுலயும் சரி. அப்ப அங்க முழுமையா தூய்மை ஆயிட்டு அங்கிருந்து நேரா துரியத்துக்கு வர்றோம். நடுவுல எங்கேயும் ஸ்டாப் இல்லை, டைரக்டா துரியத்துக்கு வர்றோம். துரியத்தை 2 நிமிஷம் தவம் பண்ணி நிறைவு பண்ணிக்கிறோம். சரிங்களா? இவ்வளவுதான் ஆன்ம சாந்தி தவம் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிடேஷன். உணர்வுபூர்வமா பண்ணுங்க. இந்த ஒரு 10 நாளைக்கு 10 தடவை நம்ம அதான் பண்ண போறோம். சரிங்களா? நல்லா உணர்வுபூர்வமா பண்ணுங்க. இப்படி நீங்க பண்ணும்போது பொதுவா யாராச்சும் தவறுனா பண்றோம். பொதுவா நம்ம பண்றப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாருடைய ஆத்ம சக்தியை நீங்க நினைச்சுக்கலாம். அந்த எல்லா ஆத்ம சக்தியும் அப்படியே உயர்ந்து 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 பிரபஞ்சத்தோட போய் கலந்துச்சு. எந்த ஆத்ம சக்தியும் நம்ம முன்னோர்களோட ஆத்ம சக்தி எதுவுமே இங்க பெண்டிங் இல்லை. அப்ப நீங்க அடிக்கடி அடிக்கடி இதை பண்ணும்போது அந்த முன்னோர்களுக்கு ஒரு சாப விமோசனம் கொடுத்ததாக, முன்னோர்களுடைய கர்ம வினைகளை போக்கியதற்கு நாம் உதவணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு முன்னோர்களாக இருக்கிற எல்லாருடைய ஆத்ம சக்தியும் அப்படியே உயர்ந்து 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 பிரபஞ்சத்தோட கலந்து எல்லாரையும் வாழ்த்துட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட இந்த தவத்தை நீங்க பண்ணணும். சரிங்களா? இதுக்கு மென்சஸ் டைம்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இயல்புதான். சரிங்களா? ஆமா, இதுக்கு பண்ண வேண்டாம். பித்ருக்கள் தவம் கூட ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. மென்சஸ் டைம்ல எந்த தவமுமே பண்ண வேண்டாம். ஏன்னா உங்க உடம்பு வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் டல்லா இருக்கும். அதனால மற்ற எந்த தவமும் பண்ண வேண்டாம். இது மென்சஸ் டைம்ல பண்ண வேண்டாம். ஓகே, அதை விட்டுறலாம். இதை வந்து துரியாதீத எடுத்தவங்க பண்றதுதான் சரியான முறை. துரியாதீத தவம் அவங்க முறையா எடுத்திருக்கணும். அது ஆன்லைன்லயோ அல்லது நேராவோ அப்படி இருக்கிறவங்க பண்ணலாம். மற்றவங்களும் உட்காந்து பண்ண கூட முடியாது. பட் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கணும், இந்த ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கறது மட்டும் என்ன பண்ணிக்கலாம்,
அவங்க தெளிவா நினைச்சிட்டாங்கன்னா போதும். சரிங்களா? இந்த ஆன்மா சாந்தி அடையட்டும், இதுல இருக்கிற கர்மாவெல்லாம் விடுபட்டு இந்த ஆன்மா தூய நிலையை, இறை நிலையை, தெய்வீக நிலையை அடையட்டும் அப்படின்னு அவங்க மனதுல நினைக்க நினைக்க அதற்கான ப்ராசஸ் இந்த பிரபஞ்சத்துல நடக்கும். கீழே வந்து எப்பொழுதும் போல தவத்தை நிறைவு செய்யும். சரிங்களா? அதனால இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நம்ம பண்ண போறோம். நல்லா சிறப்பா பண்ணுங்க, உணர்ந்து பண்ணுங்க. சரிங்க? இந்த இந்த தவம் பண்றப்பவே உங்க லைஃப்லயே சேஞ்ச் தெரியும். ஏன்னா அந்த மொத்த கர்ம வினைகளும் தான் நம்மளை வந்து துன்பப்படுத்திட்டு இருக்குது. அதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒரு விடுதலைக்கு நீங்க உதவும் போது நினைத்து பார்க்கும் போதே அந்த ஆன்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? அப்ப அதை நம்ம சிறப்பா பண்ணுவோம். சரியா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு மட்டும். IAP3 இல்லையா? அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருமே ஆசிரியர் நிலையில் இருக்கிறோம். சரிங்களா? ஆசிரியர் அப்படின்னா ஆசு இரியர் குற்றம் அற்றவர். இந்த குற்றமற்ற இறைநிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குற்றங்களை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், சாதாரண ஆசிரியர்கள் அல்ல, ஞானத்தை வழங்கக்கூடிய ஆசிரியர். அதனாலதான் ஞான ஆசிரியர் அல்லது இறையை புரிய வைக்கக்கூடிய ஆசிரியர், இறை ஆசிரியர், இறையை உணர்த்தக்கூடிய ஆசிரியர்கள். அப்ப இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிற நம்மளோட பணி என்ன? எதுக்காக நம்ம ஆசிரியர் ஆயிருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்த எல்லா அன்பர்களையும் துன்பத்திலிருந்து காத்து, மகரிஷி அவங்க உலகத்தையே பொறுப்பெடுத்து காத்தாங்க. நம்ம உலகத்தையே பொறுப்பெடுத்து காக்க முடியுமான்னு தெரியல. பட் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குழந்தை கூட படிக்கிறவங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்கள், இவங்களையாவது நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. அப்ப அந்த விதத்துல வர்ற 11, 12, 13 தேதியில நடக்கிற நிகழ்வுக்கு நீங்க ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஒரு மெசேஜா கொடுங்க எங்களுக்கு. அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். IAP3ல இருந்து ஒரு 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மிச்சம் இருக்கிற அன்பர்கள் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை கேளுங்க, இல்லாட்டி என்ன கூட கூப்பிடுங்க. தயவு செய்து செய்யுங்க. ஏன்னா கர்மா போகணும், கர்மா போகணும்னா கர்மா போகாது. புரியுதா இல்லைங்களா? ஜூம்ல கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சா அட்டன் ஆகுமா? நீங்க வந்து செல்லை எடுத்து ஜூமை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உள்ள ஜாயின் கொடுத்து அப்புறம் வந்து கேட்டாதான் கிளாஸ் அட்டன் ஆகும். செயல் செய்யணும். உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னு சொன்னா உலகம் நல்லா இருக்காது. புரியுதா இல்லைங்களா? அதற்கான செயல்ல ஈடுபடணும். அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சந்ததி நல்லா இருக்கிறதுக்குன்னா நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும் இல்லையா? அப்ப அதற்கான வாய்ப்பா நீங்க இதை பயன்படுத்துங்க. கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. இவ்வளவு நாள் நான் உங்கள்கிட்ட அதிகமா சீரியஸா பேசியிருக்க மாட்டேன். மீட்டிங் வந்தவங்களுக்கு தெரியும். நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு 1க்கு 2 முறை பாருங்க. பார்த்துட்டு உடனடியா நம்ம செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இதை பத்தி சொல்லி இந்த மாதிரி வகுப்பு இருக்குதுங்கிறத சொல்லி பண்ணுங்க. அதே போல மீட்டிங் அட்டன் பண்றதுங்கிறது புதன்கிழமை உங்களுக்கு வகுப்பு இருக்கிற காரணத்தினால புதன்கிழமை தான் மீட்டிங்கும் வருது. ஆனா நீங்க கம்பல்சரி புதன்கிழமை அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணணும். இனிமேல் சரி, இது வரைக்கும் விட்டுருங்க. இனி புதன்கிழமை IAP3ல இருக்கிற எல்லாருமே காலையில 10 to 11 மீட்டிங். இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு அதுல சேர்த்திக்கும். ஏன்னா எல்லா தகவல்களும் அதுலதான் நம்ம பரிமாறுறோம். உங்களுக்கு இந்த டைமை எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லணுங்கிறது பெரிய வேலையா இருக்கு. அந்த 1 மணி நேரம் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் தெளிவா தெரிஞ்சிடும். அதனால இனிமேல் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில 10 to 11 நம்ம இறை சாதனை மார்க்கத்தினுடைய கலந்தாய்வு கூட்டம் இருக்கு. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செயலை சிறப்பா செய்யணும். இது என்னுடைய அமைப்பு இல்ல,
இது நம்முடைய அமைப்பு. பர்சனலா நம்ம யோசிச்சுக்கணும், இது என்னோட அமைப்பு, இது நல்லா கொண்டு போறது என்னோட பொறுப்புன்னு நினைக்கிறது ஓகே. பட் இது நான் மட்டும் நினைச்சா ஒன்றும் நடக்காது. நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இது உங்களுடைய அமைப்பு. உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனித்தனியா நீங்க நினைக்க வேண்டியது என்னுடைய அமைப்பு, இது சரி பண்றதுக்கு உயர்த்தறதுக்கு நான் என்ன பண்ணணும். இது நல்லா போனா எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். இது சரியா வரலைன்னா அதற்கான விஷயம் நமக்கு தான் எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? அப்ப இன்னும் நம்ம சிறப்பா செயல்படுவோம். சரி, நல்லவர்கள் செயல்பட்டா பல மடங்கு வெற்றியை நம்ம சந்திக்க முடியும், சாதிக்க முடியும். இதில் நிறைய நம்ம ஃபியூச்சர் இலக்குகள் வச்சிருக்கிறோம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. வர்ற வெள்ளி சனி ஞாயிறு ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேருக்கு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க ரிப்ளை குரு காணிக்கை படிவத்துல நிச்சயமா கொடுங்க. அது எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் ஆகும் இன்னைக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் நிச்சயமா அந்த செயலை சிறப்பா பண்ணுங்க. அதே மாதிரி மீட்டிங்ல பர்ஃபெக்டா அட்டன் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல இருந்து நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப மற்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும். வாட்ஸ்அப்பை ரெகுலரா பாருங்க. அதில் நிறைய மெசேஜ் நாங்க அனுப்புறது இல்லை. உங்களுக்கு தேவையான முக்கியமானது மட்டும்தான் அனுப்புறோம். ஏன்னா கசகசன்னு போட்டா பார்க்க மாட்டீங்கன்னு ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மெசேஜ்க்கு மேல வராது. அதனால அப்பப்ப நீங்க ரெகுலரா பாக்குறதா இருந்ததுனாலும் மெசேஜா இருந்தாலும் அப்பப்ப அதை பார்த்துட்டே வாங்க. நிச்சயமா அது சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி. நிறைவு செய்துக்கலாம். வாழ்க வளமுடன்.